எங்கள் வீட்டில் கேள்விப்படுவாங்க. அந்தோனியாரை கேட்டதாலே நம்ம முடியாயிடுச்சு அப்படின்னு. அப்போ நான் கேட்டு அவருக்கு இல்லை, அந்தோனியார் அப்படிதான் வந்து நடக்கிறது அப்படின்னா இல்லை அப்படின்னு. இப்படி பலமுறைப்பட்ட வழிகளிலே அந்தோனியார் அன்றாட வாழ்க்கையிலே நம்மோடு இணைந்தவராக அவர் இருக்கிறார் என்பதை திருச்சபை மறுக்கிறார். நாமும் மறக்க முடியாது. ஏனென்றால் எப்படிலாம் ஒரு மாதிரி இந்த பிள்ளை ஒரு மாதிரி பேசுகிறேன், அதுவும் அந்த ஜமன் அது மாதிரி பேர் ஓடிக்கும் அப்படின்னு சொல்லி வழக்கங்கள் நம்முடைய குடும்பங்களில் இருப்பதை நம்ம. ஆனால் இன்றைக்கு நாம் தியானிப்பதற்கு என்று அந்தோனியாரை குறித்த ஒரு தியான பகுதியை நாம் எடுக்க வேண்டும் என்றால் அவரை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? ஒரு மனிதர் எப்படிப்பட்ட ஒரு கொள்கையோடு அவர் வாழ்ந்தார், எப்படிப்பட்ட கொள்கையை தன்னுடைய வாழ்வாக்கை அவர் மாற்றியிருந்தார், அதற்கு ஆண்டவர் கொடுத்த பரிசு. இது 2 காரியங்களை தான் இன்றைக்கு நாம் இருக்கிறார். ஒரு தனி மனிதன் கடவுளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வருகிறார். அந்த கடவுளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர் முதலாவது கடைபிடிக்கிறது. அந்த காலத்திலே உடல் ஒழுத்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பண்பாக கடவுளை பின்பற்றுகிறவர்கள் காணப்பட்ட ஒரு குணமாக இருக்கிறது, வாழ்வு முறையாக இருக்கிறது உடல் ஒழுத்தல். அதனால இவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு அவர் வாழ்ந்த இடங்கள் அவரை விசாரணையில பார்க்கிறார். அந்த பகுதியில பதுவான வாழ்க்கை, அந்த பதுவான இருந்து பிரெட்டு தான் கிடைக்கும். அந்த பிரெட்டு மட்டும்தான் எனக்கு உணவு என்று தன்னை ஒடுக்கி கொண்டது, உணவில் தன்னை ஒடுக்கி கொண்டது. இதை ஏன் இந்த விரும்பியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டும் என்றால், விரும்பியங்களை விட்டுவிட்டு ஏதேதோ ஒன்றை நாம் கொண்டாட்டம் என்கிற பெயரை செய்துவிடக்கூடாது என்பதற்காக திருச்சபை கேட்க வேண்டுமாக நம்மை வலியுறுத்தி சொல்வதை நினைவுபடுத்துவதுதான். இந்த நாளிலே இந்த அந்தோனியாரை நமக்கு முன்பாக நிறுத்தி அவரை பார்த்து நாம் கேள்வி கேட்கிறோம். ஏன்னா எப்படியா நீ வாழ்க்கை, எப்படி நீ வாழ்க்கை, ஏன் இவ்வளவு தூரம் உனக்கு மதிப்பு மரியாதை, ஏன் இத்தனை பேரை நீ கவர்த்து இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில? நீ ஒன்றும் டான்ஸ் ஆகல, நீ ஒன்றும் ஸ்டெப்ஸ் போடல, ஏதேதோ புத்து அப்படின்னு சொல்லி புதுசா என்னமோ புதுசு என் உடம்பு அப்படி ஓடி இருக்குது. ஆனா அதுவும் செய்வது. ஆனா இப்போ வரைக்கும் மக்கள் மறுமயங்கி இருக்கிறார்களே, உன்னுடைய பெயரை கேட்கப்படுது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அவர் இன்றைக்கு வாழ்கிற இந்த உலகத்தினுடைய அந்த வழிமுறைகளிலே அப்படியே ஆப்போசிட்டா பேசுவார். இன்னைக்கு வாழ்ற உலகத்தின் வழிமுறை என்னன்னா, இன்னைக்கு போன ட்ரெண்ட்ல நான் ட்ரெஸ் போடுவோம், இன்னைக்கு போன ட்ரெண்ட் பேச்சு, இன்னைக்கு போன ட்ரெண்ட்ல உடை கொடுத்தோம், இன்னைக்கு போற ட்ரெண்ட்ல ஆபரணங்கள், இன்னைக்கு போற ட்ரெண்ட்ல இருக்கிற கார், பீஸா, டஸ்டரா, இப்படி கார்களை வைத்திருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு சமூகத்திலே ஒரு மையம் ஒன்று கிடைக்கும். இன்னைக்கு சமூகம் அப்படியான மையமாக. அதனால் அன்றைக்கு நீ எப்படி வாழ்ந்த, ஏன் இன்றைக்கு வரைக்கும் இருக்க சமூகம் பயத்தோடும் பக்தியோடும் உன்னை அனுப்புகிறார்களே, அது ஏன் என்றால் அவர் சொல்வார், எனக்கு ஒன்றுமே உடல் ஒருத்தரை நான் மையப்படுத்தி வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கைக்கான உடல் ஒருத்தர் என்கிட்ட பேச முடியும். இன்றைக்கு உடல் ஒருத்தருக்கு பேசுகிறேன், உடல் ஒருத்தர் நான் ஆன்மீகத்தினால ஒரு சாப்பாடு எனக்கு உடல் ஒருத்தருக்கும் இன்றைக்கு இருக்கிற முறைமை இருக்கிற வித்தியாசத்தை நாம் இன்றைக்கு அந்த உடல் ஒருத்தரிலே அவர் எப்படிப்பட்ட காரியம், சாப்பாடு மட்டும் நான் பேசுறதில்லை, அவருடைய வாழ்க்கையில வார்த்தையை, இறை வார்த்தையை வாழ்வாக்க மாற்றினார் என்றால் அது 1 Corinthians 26, 27. 1 Corinthians 9, 26.
அங்கே அவர் என்ன அந்த வசனத்தை பாருங்க. பவுலுக்கு அடுத்தது பவுல் கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டினார். பவுலுக்கு அடுத்தது பவுலை போல நான் வாழ்க்கேன், பவுல் மட்டும் தான் பெரியவளா, நான் கிறிஸ்துக்காக வாழ்க்கேன் என்று எத்தனையோ பேர் அவருடைய வார்த்தையை அப்படியே வாழ்க்கையினவர்கள் இவரும் அவருடைய இடம் வருது. அவரு அந்த வாழ்க்கையை பற்றி வாழ்வு முறை எப்படி பண்ணி வாழ்க்கை அப்படிங்கிறப்ப இந்த வசனத்தை பேசுகிறார். நான் குறிக்கோள் இன்றி ஓடுபவரை ஓட மாட்டேன். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு தத்துவம். குறிக்கோள் இல்லாமல் ஓடுகிறவன் பல பேர் குறிக்கோள் தான் ஓடி இருக்காங்க. ஆமாப்பா, இந்த உலகத்துல குறிக்கோள் இல்லை, எதுக்குதான் அந்த போறேன் சரியா, எல்லாரும் போறாங்க, நான் எதுக்கு இங்க திரும்பி பார்க்கிறேன், எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க, எதுக்கு இங்க ஓட்டு போடுறேன், எல்லாரும் போறாங்க, நான் எதுக்கு கை தட்டுறேன், எல்லாரும் கை தட்டுறாங்க, நான் இப்படியாக குறிக்கோள் இல்லாமல் ஓடுகிறவர்களை போல இல்லாமல் நான் குறிக்கோளின்றி ஓடுகிறவர்களை போல ஓட மாட்டேன். காற்றை குத்துபவரை போல நான் குத்துச்சண்டையும் பண்ண மாட்டேன். யாருங்க காற்றை குத்துபவர் குத்துச்சண்டை யாருங்க? ஒரு பிரச்சனை முடிஞ்சு, அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிருக்கும், இப்போ வரைக்கும் பேசிட்டு மாட்டாங்க. ஒரு வருஷம் கூட ரொம்ப கம்மி, 10 வருஷம் ஆயிருக்கும். ஆனா இப்ப கூப்பிட்டு கேட்டாங்க 10 வருஷம் அன்னைக்கு நடந்த அதே அப்படியே ரிப்பீட் பண்ணி அவர்கள் அன்னைக்கு போய் வாக்கு பண்ணி இது நடந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா நான் இன்னைக்கு கடவுள். ஆனா உனக்கு எங்க அப்படி இருக்கிற ஆள் இல்லப்பா, நான் கடவுள். எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சொல்லுகிறார், காற்று குத்துபவர் போல நான் குத்து சட்டைகளை மாட்டேன். குறிக்கோள்